கிருஷ்ணனுடைய பிரேமேங்கிற வஸ்துவை வச்சுட்டு ராதையை உண்டு. அவ்வளவு ஒரு பிரேமையாவும் ராதைக்கு கிருஷ்ணன். ராதைக்கு கிருஷ்ணன் எவ்வளவு பிரேமேங்கிறது புரிஞ்சால்தான் கீத கோவிந்தம். இவ்வளவு ஒரு பிரேம இருந்தா பகவான் அடிமையா ஆகாமல் எப்படி இருப்பான்? ராதையினுடைய பிரேமைக்கு கோட்டி அம்பரீஷன் சேர்ந்தாலும் பதிலாக சமமாக. கிருஷ்ணன் தெரிஞ்ச பிறகுதான் கண்ணை திறந்து முதல்ல கிருஷ்ணனை பார்க்க. அப்ப எவ்வளவு பிரேமம் இருக்கு. இப்போ இந்த கதவு எதில் பண்ணியிருக்கு அப்படின்னா மரத்தில் பண்ணியிருக்கு. இந்த மண்டபம் எதில் பண்ணியிருக்கு? சிமெண்ட்டு, செங்கல், ஜல்லி, மணல் இதில் பண்ணியிருக்கு. இந்த மைக் எப்படி பண்ணினா இரும்பு, இது என்ன பிளாஸ்டிக். ஒவ்வொரு வஸ்துவும் இதில் பண்ணினதுன்னு இருக்கணும். அதுபோல் ராதேங்கிற ஒரு திருமேனி எதில் பண்ணினதுன்னா கிருஷ்ணனுடைய பிரேமேங்கிற வஸ்துவை வச்சுட்டு ராதையை உண்டு பண்ணி. இதுதான் நாமாவளியா பாடுறோம். கிருஷ்ண பிரேமமயி ராதா, ராதா பிரேமமயோ ஹரிகி. கிருஷ்ண பிரேமமயி ராதா, ராதா பிரேமமயோ ஹரிகி. जीवन निधने नित्यं राधा कृष्णौ गतिर्मम. ஒரு அருமையான ஒரு நாமாவளி. இது நாமாவளியா நாம பாடுறோம். இது ராதா கிருஷ்ண ஸ்தோத்திரம். இது ஒரு ஸ்லோகம். ஒரு 8 ஸ்லோகம் இருக்குது. இந்த ஸ்லோகத்தை தான் நாம நாமாவளியா பாடின்றோம். அவ்வளவு ஒரு பிரேமையாவும் ராதைக்கு கிருஷ்ணன். இந்த ஒரு பிரேம இருக்கிறதுனால தான் கிருஷ்ணன் வதசி யதி கிஞ்சிதபி தந்தருச்சி கௌமுதி. கீத கோவிந்தம் புரியணும்னா ராதைக்கு கிருஷ்ணன் எவ்வளவு பிரேமேங்கிறது புரிஞ்சால்தான் கீத கோவிந்தம் புரியும். அந்த ராதையினுடைய அந்த பிரேமைக்கு பக்திக்கு அடிமையா கிருஷ்ணன். இவ்வளவு ஒரு பிரேமம் இருந்தா பகவான் அடிமையா ஆகாமல் எப்படி இருப்பான்? நீங்க ஒரு ஸ்திரீயா நினைக்கிறதுனால தான் நமக்கு சிருங்காரமா தோன்றது. அம்பரீஷ சக்கரவர்த்திகிட்ட பகவான் என்ன சொல்றார்? துர்வாசர்ட்ட என்ன சொல்றார்? அம்பரீஷ சரித்திரத்தில் அம்பரீஷனுக்கு அபச்சாரம் பண்ணிவிட்டு சுதர்சன ஆழ்வார், சக்கரத்தாழ்வார் விரட்ட துர்வாசர் வைகுண்டம் போனாரோன்னு என்னை காப்பாத்துங்கோன்னு உடனே பகவான் என்ன சொல்றார்? நான் அசக்தன்கிறார். என்னால் முடியாது. நீர் சர்வசக்தனாச்சே, உம்மால ஏன் முடியாதுன்னார். நான் அடிமைங்கிறார் பகவான். நான் சுதந்திரம் கிடையாது, பரதந்திரம். யாருக்குன்னார்? அகம் பக்தபராதீனா. என்னுடைய பக்தர்களுக்கு பராதீன். அவளுக்கு அடிமை. என்ன சொன்னாலும் அதை செய்வேன். இது அம்பரீஷனுடைய பக்தி விஷயமா பகவான் சொல்லும்பொழுது நாம் பக்தன் அங்கீகரிக்கிறோமோ அதே தான் ராதா விஷயத்து. ஒரு அம்பரீஷனுக்கே இப்படி பகவான் சொல்றானே, கோடி அம்பரீஷன் சேர்ந்தா கூட ராதைக்கு சமமாக. ராதையினுடைய பக்திக்கு, ராதையினுடைய பிரேமைக்கு கோட்டி அம்பரீஷன் சேர்ந்தாலும் பதிலாக சமமாக. அப்போ பகவான் கெஞ்சினத்தில் என்ன அர்த்தம்? என்ன தப்பு இருக்கு? பகவான் வாசல்ல வந்து நின்னும் கூட யாகி மாதவா யாகி கேசவா யாகி மாதவான்னு விரட்டுறா ராதை. இருந்தும் கூட கிருஷ்ணன் கோபிச்சுன்னு போகாமல் வதசி யதி கிஞ்சிதபி, கொஞ்சமாவது என்கிட்ட பேச மாட்டியாங்கிறான் கிருஷ்ணன். நீ வாக்க திறந்து பேசு. இந்த அஷ்டபதி புரியணும்னா ராதைக்கு எவ்வளவு கிருஷ்ணன் பிரேமேங்கிறது புரிய. மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க,
மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.